அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உரையாடல் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நாம் அண்மையில் பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரையை மையமாக வைத்து எமது கலந்துரையாடலை நடாத்த இருக்கின்றோம். ஜேர்னல் ஆஃப் இஸ்லாம் இன் ஏஷியா என்னும் ஆய்வு சஞ்சிகையிலே ஷேக் அர்க்கம் அவர்களால் எழுதப்பட்ட எக்ஸ்ப்ளோரிங் த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாமிக் ரிவைவலிசம் இன் மாடர்ன் ஸ்ரீலங்கா என்ற கட்டுரை அது முன்வைக்கும் கருத்துக்களையே நாம் இன்று கலந்துரையாடலுக்கு எடுத்திருக்கின்றோம். ஆரம்பமாக மலேசியா சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் தனது PhD கற்கையை தொடர்ந்து கொண்டிருக்கும் கட்டுரையின் ஆசிரியர் மதிப்புக்குரிய சகோதரர் ஷேக் அர்க்கம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எக்ஸ்ப்ளோரிங் த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாமிக் ரிவைவலிசம் இன் மாடர்ன் ஸ்ரீலங்கா என்ற கட்டுரை இலங்கையில் இஸ்லாம், அதன் மறுமலர்ச்சி, வளர்ச்சி பற்றி பேசுகின்றது. குறிப்பாக இலங்கை முஸ்லிம்கள் மத்தியிலே இஸ்லாம் பற்றிய உணர்வையும் பற்றையும் வலுப்படுத்துவதில் பங்களிப்பு செய்த காரணிகளை, ஃபேக்டர்ஸ்களை நீங்கள் மூன்றாக பிரித்து பார்க்கிறீர்கள் இந்த கட்டுரையில். த இண்டிவிஜுவல் அப்ரோச், தனி மனிதர்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்தார்கள். சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ், சமூக மார்க்க அமைப்புகள், நிறுவனங்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்தன. அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச், கல்வி நிறுவனங்கள் எப்படி பங்களிப்பு செய்தன என்ற இந்த மூன்று காரணிகளை, மூன்று வகையான பங்களிப்புகளை நீங்கள் இந்த கட்டுரையிலே உரையாடுகிறீர்கள். ஷேக் அர்க்கம், ஆரம்பமாக இலங்கையில் இஸ்லாமிய மறுமலர்ச்சி பற்றி ஏன் நீங்கள் பேசினீர்கள்? ஏன் இந்த கட்டுரையில தூண்டிய காரணம்? ஓகே, நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். ஆரம்பமாக ஷேக் ரிஷாத் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமையிட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இலங்கையினுடைய இஸ்லாமிய மறுமலர்ச்சி பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதுவதற்கு அல்லது தூண்டுதலாக அமைந்த காரணியாக நான் குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு விடயம்தான் எனது கலாநிதி கற்கை நெறியை தொடங்குவதற்கு ஆரம்பிப்பதற்கு மலேசியா சர்வதேச பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு கட்டாயமான ஒரு கோர்ஸ் ஒர்க் காணப்பட்டது. அதனை நாங்கள் கட்டாயமாக எடுக்க வேண்டும். அதிலே காணப்பட்ட கோர்ஸ் ஒர்க் தான் இஸ்லாமிக் ரிவைவலிசம் சேலஞ்சஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் என்ற கோர்ஸ் ஒர்க். எனவே அந்த கோர்ஸை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எனது விரிவுரையாளர் ப்ரொஃபசர் இம்தியாஸ் யூசுப் அவர்கள் குறிப்பாக எங்களை, அதாவது ஒவ்வொரு மாணவரையும் அவரவரது நாட்டிலே காணப்படுகின்ற வரலாறுகளை, இஸ்லாமிய வரலாற்றையும் இஸ்லாமிய மறுமலர்ச்சி பற்றிய வரலாற்றையும் தொடர்பு படுத்தி நாம் கலந்துரையாட வேண்டும் என்பது அவரது நிபந்தனையாக இருந்தது. அதிலும் குறிப்பாக அவர் எங்களுக்கு சொன்ன முக்கியமான விடயம்தான், ஒரு ஆய்வு கட்டுரையை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், அது குறிப்பாக உங்களது நாட்டோடு தொடர்பானதாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விட்டிருந்தார். எனவே அந்த வகையில் தான் இலங்கையினுடைய இஸ்லாமிய மறுமலர்ச்சி பற்றி நான் தேட ஆரம்பித்தேன். அப்போது குறிப்பாக ஆங்கிலத்திலே வெளிவந்திருக்கின்ற கட்டுரைகள் மிக மிக அரிதாகவே காணப்பட்டது. சில கட்டுரைகள் தமிழ் மொழியில் காணப்பட்டது, அல்லது சில ஆக்கங்கள் தமிழ் மொழியிலே காணப்பட்டன. எனவே அந்த வகையில் ஆங்கில மொழியில் இது தொடர்பான விளக்கங்கள் அல்லது தகவல்கள் மிகவும் குறைவாக காணப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறானதொரு தலைப்பிலே கருத்துக்களை, தகவல்களை திரட்டி ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிப்பதற்கு எடுத்த முயற்சி தான் இப்போது அது ஒரு ஆய்வு கட்டுரையாக பிரசுரமாகி இருக்கிறது. எனவே அந்த வகையில் தான் இந்த கட்டுரை பிரசுரமானது என்பதனை ஆரம்பமாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சில கட்டுரைகள் வந்திருந்த போதிலும் அவை முழுமையானதாக காணப்படவில்லை. அதாவது குறிப்பாக இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கங்கள் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்குவதாகத்தான் வெளிவந்திருக்கின்ற, கடந்த காலங்களிலே வெளிவந்திருக்கின்ற ஆக்கங்கள் இருந்ததனை இங்கே நான் குறிப்பிட வேண்டும். எனவே இவைதான் இவ்வாறானதொரு ஆய்வு கட்டுரையை வெளிக்கொணர்வதற்கு தூண்டுதலாக அமைந்தது. இந்த கட்டுரைக்காக நீங்கள் சில லிட்ரேச்சர்ஸ்களை வாசித்திருக்கிறீர்கள், சில ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் குறிப்பிட்ட சில கட்டுரைகள் தான் இருந்தன என்பதை.
அவற்றிலே குறிப்பிடத்தக்க அளவு கவனம் செலுத்த வேண்டிய ஏதாவது கட்டுரையை உங்களால் குறிப்பிட்டு காட்ட முடியுமா, அல்லது நல்லதொரு விவாதத்தை முன்வைக்கக்கூடிய கட்டுரைகள்? அப்படி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக சில ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. அவை ஆரம்ப காலங்களிலே சுமார் 15-20 வருடங்களுக்கு முன்னர் அல்லது 25-30 வருடங்களுக்கு முன்னர் வெளிவந்த ஆய்வு கட்டுரைகள் தான் எனக்கு கிடைக்கப்பெற்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் நலிமியாவினுடைய வெளியீட்டு பணியகத்தினால் வெளியிடப்பட்ட கலாநிதி ஷுக்ரி அவர்கள் எடிட் செய்த அந்த முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற அந்த நூலிலே ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கின்றது. விஜய சமரவீர சார் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை இருக்கின்றது. aspects of Muslim revivalist movement in the 19th century in Muslims of Sri Lanka என்ற ஒரு தலைப்பிலே ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கின்றது. அதே போல ப்ரொஃபசர் ஜலால்தீன் அவர்களால் இலங்கையிலே இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கங்களை தமிழ் அல்லது இந்து மறுமலர்ச்சி இயக்கங்களோடு ஒப்பிட்டு எழுதிய ஒரு ஆய்வு கட்டுரை எனக்கு கிடைக்கப்பட்டது. அதே போல இன்டர்நேஷனல் எத்னிக் சென்டரால் வெளியிடப்பட்ட மற்றும் ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கின்றது. இவை அனைத்தும் ஒரு சிறிய அளவிலான அறிமுகத்தை வழங்குவதாகத்தான் இருக்கின்றது, அல்லது முஸ்லிம் ஐடென்டிட்டி தொடர்பான விடயங்களை குறிப்பிடுவதாக. போன்றவர்களும் நீ குறிப்பிட்டது போல இஸ்லாமிக் ஐடென்டிட்டி பற்றி பேசுகின்ற ப்ரொஃபசர் நோமானுடைய கட்டுரை மிகவும் பிரபல்யமான கட்டுரை. ப்ரொஃபசர் இம்தியாஸ் போன்றவர்களும் மദ്രസா சம்பந்தமாக ஆங்காங்கே சுட்டி காட்டியிருக்கிறார்கள் தவிர கவனத்தை குவித்து பேசிய அளவு நாங்கள் காண மிகவும் கஷ்டமாயிருக்கின்றது. எஸ், உண்மையிலே அவ்வாறு தான். எனவே தான் இவ்வாறான ஒரு அணுகுமுறை கூடாக இந்த கட்டுரையை எழுதுவதற்கு நான் யோசித்ததற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கின்றது. சிலர் முஸ்லிம் ஐடென்டிட்டியை வைத்து அல்லது எத்னோ ரிலிஜியஸ் கான்ஃபிளிக்டை வைத்து அடிப்படையாக வைத்து அல்லது ஹிஸ்டரி ஆஃப் முஸ்லிம் அடிப்படையாக வைத்து இப்படியான கட்டுரைகள் தான் காணப்படுகின்றதை ஒழிய முழுமையாக இஸ்லாமிய மறுமலர்ச்சியினுடைய வரலாற்றை குவித்த ஒரு கட்டுரையை என்னால் கண்டுகொள்ள முடியாமல் இருந்தமைதான் இப்படியான ஒரு ஆக்கத்தை கொண்டுவதற்கு தூண்டுதலாக அமைந்திருக்கு. இதில் நீங்கள் மூன்றாக பிரிக்கிறீர்கள். முதலாவது தனி மனிதர்களுடைய கன்ட்ரிபியூஷன், பங்களிப்பு, இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கான தனி மனித ஆளுமைகளுடைய பங்களிப்பு. பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்லாமிய எழுச்சி இலங்கையிலே இஸ்லாமிய மறுமலர்ச்சி பற்றி பேசுகின்ற போது சித்தி லெப்பை, ஒராபி பாஷா என்ற பட்டியலில் ஏமி அசீஸ், டிபி ஜாயா போன்றவர்களை பலரும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். பெரும்பாலான ஆய்வாளர்களால் பேசப்படாத அல்லது பெரும்பாலும் கவனம் குவிக்கப்படாத, அதே நேரம் இலங்கை முஸ்லிம்களின் மறுமலர்ச்சிக்கு மிக பாரிய அளவில் பங்களிப்பு செய்த வேறு ஆளுமைகள், பர்சனாலிட்டிஸ்களை யாரையாவது உங்களுக்கு அடையாளப்படுத்த முடியுமா? எஸ், உண்மையிலே இஸ்லாமிய மறுமலர்ச்சி பணி என்பது ஒரு உன்னதமான பணி. நபிமார்கள் செய்து வந்த பணி, அதனை தொடர்ந்து சஹாபாக்கள், தாபியூன்கள், தாபியீன்கள், அதனை தொடர்ந்து வந்த முஜத்திதுகளால் மேற்கொள்ளப்பட்ட பணி உலகம் பூராகவும் இது இடம்பெற்று வந்திருக்கின்றது. எனவே இந்த பணியை குறிப்பதற்கு அந்தந்த காலங்களில் இருந்த இமாம்களாக இருக்கலாம், அறிஞர்களாக இருக்கலாம், பல்வேறு பெயர்களை கொண்டு இந்த பணியை அழைத்து செய்து வந்திருக்கிறார்கள். சிலர் புனர் நிர்மாணம் செய்தல், ரிஃபர்மேஷன் என்ற பெயர் தாங்கி இந்த பணியை செய்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் ரினவல், புதுப்பித்தல் என்ற கருத்திலே இந்த பணியை அழைத்திருக்கிறார்கள். வேறு சிலர் ரிவைவல், உயிர்ப்பித்தல் என்ற கருத்தை கொடுத்து இந்த பணியை அழைத்திருக்கிறார்கள். அதே போல ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மீள் கட்டமைத்தல் என்ற சொல்லே பிரயோகித்திருக்கிறார்கள். அதே போல ரினைசன்ஸ், மறுமலர்ச்சி என்று போன்ற பல பிரயோகங்களினால் இந்த பணி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு சமூகத்தினுடைய அசைவியக்கம் மற்றும் அதன் நகர்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்துதல் தான் இந்த பணியினூடாக அவர்கள் செய்து வந்த வேலையாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த பணியானது, அல்லது நவீன இஸ்லாமிய மறுமலர்ச்சி என்று சொன்னால் கூட அது பிழையாக மாட்டாது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் காலனித்துவ ஆட்சியின் போதுதான் இந்த பணியினுடைய அவசியம் உணரப்படுகின்றது. எனவே அறிஞர் சித்தி லெப்பை தான் குறிப்பாக இந்த பணியை ஆரம்பித்தவராக இலங்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தந்தையாக வர்ணிக்கக்கூடியவராக
MC சித்தி லெப்பை காணப்படுகிறார். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அறிஞர் சித்தி லெப்பையோடு இணைந்து டிபி ஜாயா போன்றவர்கள் அதனை தொடர்ந்து இந்த பணியை ஆற்றி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டிலே இந்த பணியை நீங்கள் மேலே சொன்ன அறிஞர்களை தவிர வேறு அறிஞர்களை கண்டுகொள்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது. கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது மேலே சொல்லப்பட்ட அறிஞர் சித்திலபையாக இருக்கலாம், ஒராபி பாஷாவாக இருக்கலாம், AMA அசீஸாக இருக்கலாம், டிபி ஜாயா போன்றவர்களை தவிர வேறு பெயர்களை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கின்றது. குறிப்பாக நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் 19ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரை. ஆனால் பிற்பட்ட காலத்திலே 20ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரையில் இலங்கையிலே பல்வேறு வகையான அறிஞர்கள் தோற்றம் பெற்று அவர்கள் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது பற்றிய ஆய்வுகள், முழுமையான ஆய்வுகள் இதுவரைக்கும் எதுவும் இடம்பெற்றதாக நான் காணவில்லை. இப்போதுதான் ஆங்காங்கே அவை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே எதிர்காலத்திலே இது பற்றிய ஒரு ஆய்வு தேவைப்படுகிறது. எனவே 20ஆம் நூற்றாண்டிலே இந்த பணியை தொடர்ந்து வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்போது அவர்களில் பலர் மரணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பணி பற்றி தனியான ஒரு மதிப்பீடு அல்லது ஆய்வுகள் இடம்பெற வேண்டும் என்று கருதுகின்றேன். அந்த தனி மனிதர்களுக்கு அடுத்ததாக நீங்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பை ஆய்வுக்குட்படுத்துகின்றீர்கள். இந்த சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்ரோச், சமூக மத நிறுவனங்கள் இயக்கங்கள் பற்றி பேசுகின்றீர்கள். இதனை பற்றி பேசுகின்ற போது நீங்கள் முக்கியமாக 2 இயக்கங்களை நீங்கள் போக்கஸ் பண்ணுகிறீர்கள். ஒன்று தப்லீக் ஜமாத் என்ற அந்த ஜமாத்து தப்லீக் என்கின்ற அமைப்பு, 2வது ஜமாத்தே இஸ்லாமி. நீங்கள் இலங்கையிலே மிகவும் பிரபல்யமான இன்னும் 2 அமைப்புகளை நீங்கள் உங்களுடைய கட்டுரையிலே தவிர்த்து கொண்டீர்கள், அல்லது ஒரு வகையான விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள். சூஃபித்துவ மற்றும் தௌஹீத் சார்ந்த அமைப்புகள், அவற்றின் பங்களிப்புகள் பற்றி உங்களுடைய மதிப்பு. உண்மையிலே இந்த ஆய்வுக்கட்டுரை என்பது லிமிட்டட் வேர்ட்ஸுக்கு உட்பட்டது. அதிலே அனைத்தையும் கொண்டு வந்து எழுதுவது என்பது சிரம சாத்தியமான ஒரு விடயம். ஒரு ஆய்வு, ஒரு தீசிஸ் என்று வருகின்ற போது அவற்றை உள்ளடக்கி பேசலாம். அந்த வகையில் தான் நான் எனது இந்த ஆய்வு கட்டுரையிலே இந்த 2 இயக்கங்களது பணி பற்றியும் பேசியிருக்கின்றேன். ஏனைய இயக்கங்களது பணிகள் பற்றி நான் பேசவில்லை. அதன் அர்த்தம் ஏனைய இயக்கங்கள் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யவில்லை என்ற அர்த்தம் கிடையாது. குறிப்பாக 1950 வரைக்கும் அல்லது சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தை பொறுத்தவரையில் அங்கே இஸ்லாமிய இயக்கங்களது அறிமுகமோ அல்லது செல்வாக்கோ இடம்பெறவில்லை. சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தான் இன்று நாங்கள் சொல்கின்ற நவீன இஸ்லாமிய இயக்கங்களது அறிமுகமும் செயற்பாடும் இலங்கை மண்ணிலே அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதுகால வரைக்கும் சூஃபித்துவ தரீகா அமைப்புகள் இருந்து வந்திருக்கின்றன. அவை ஒரு முஸ்லிமை பாதுகாத்து, அதாவது இறை நம்பிக்கை ஈமானை பாதுகாத்து அவர்களது அடிப்படையான வணக்க வழிபாடுகளை செய்வதற்கான வழிகாட்டல்களை வழங்கிய நிலையில் அவர்கள் மக்களை வழிநடாத்தி வந்திருக்கிறார்கள். எனவே இந்த காலப்பகுதிக்கு பிறகு, நான் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்துக்கு பிறகுதான் நான் சொன்ன இந்த இயக்கங்களுடைய உண்மையிலே தப்லீக் ஜமாத்தாக இருக்கலாம், ஜமாஅத்தே இஸ்லாமியாக இருக்கலாம், அல்லது தௌஹீத் சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம். ஆனால் தரீகா சார்ந்த அமைப்புகள் சுதந்திரத்துக்கு பின்னர் தான் அறிமுகமானது என்று சொல்ல முடியாது. அவை ஆரம்ப காலம் தொட்டே இருந்து வந்திருக்கின்ற அதே நேரம் அவர்கள் தங்களை ஒரு அமைப்பாக அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்களுடைய செயற்பாடுகளை செய்து வந்தார்கள் என்றும் குறிப்பிட முடியாது. ஆனால் இந்த நவீன இஸ்லாமிய அமைப்புகளது அறிமுகம் இலங்கை மண்ணுக்கு வந்ததற்கு பிறகுதான் எனது பார்வையில் அவர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பாக அல்லது அவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களுக்கு மாற்றமான கருத்துக்களை கூறுகின்ற, அவர்களோடு முரண்படுகின்ற விதத்திலே இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்த வரையில் தரீகா அமைப்புகள் வந்திருக்கின்றது என்பதனை தான் நான் பார்க்கின்றேன். எனவே இந்த 2 அமைப்புகளும் அதே போன்று தஜ்தீத் என்பது அது முழுமொத்த வடிவத்திலே, மறுமலர்ச்சி என்பது முழுமொத்த வடிவத்திலே சகல துறைகளையும் சார்ந்ததாக இடம்பெறலாம் அல்லது துறை சார்ந்த அம்சமாக இடம்பெறலாம். ஏதோ ஒரு வகையில்
தப்லீக் ஜமாஅத்தாக இருக்கலாம். அதே போன்று நான் பேசியிருக்கின்ற ஜமாஅத்தே இஸ்லாமி சார்ந்த இந்த 2 அமைப்பினுடைய செயற்பாடுகளுக்கு அங்கால தௌஹீத் சார்ந்த அமைப்புகளும் நியாயமான அளவில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். நான் அதனை மிகவும் லேசாகத்தான் தொட்டு காட்டி இருக்கின்றேன். அதே போன்று சூஃபித்துவ அமைப்புகளும் தரிகா சார்ந்த அமைப்புகளும் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே நான் இந்த கட்டுரையிலே பேசியிருக்கின்ற இந்த 2 முக்கியமான இயக்கங்களை கவனம் குவித்து பேசியிருக்கின்ற அதே நேரம் ஏனைய இயக்கங்களை தவிர்த்திருக்கின்றேன். அதற்கு பிரதானமான இன்னொரு காரணம் என்னவென்றால், எனக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆய்வு கட்டுரை என்ற வரைகின்ற போது டேட்டாஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. எனவே அதிலே ஏற்பட்ட குறைவு தான் இவ்வாறான 2ஓடு சுருக்கிக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே நேரம் நான் நலிமியாவிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே சமர்ப்பித்த ஆய்வு கட்டுரையினுடைய அல்லது எனது அந்த தீசிஸினுடைய பஹஸினுடைய தலைப்பாக இருந்ததும் அசாலிபு தஅவா இந்தல் ஹரகாத் அல் இஸ்லாமியா ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே இஸ்லாமிய இயக்கங்களினது தாவா வழிமுறைகள் என்ற கட்டுரை ஆய்வு கட்டுரையை தான் நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். அதிலே குறிப்பாக நான் ஜமாஅத் தௌஹீத் அமைப்பையும் தப்லீக் ஜமாஅத்தையும் உள்வாங்கித்தான் அந்த ஆய்வை நான் செய்திருக்கிறேன் என்ற செய்தியையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதிலே விலாவாரியாக அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய பணி, தஜ்தீத் பணி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை குறிப்பிட்டிருக்கின்றேன். இதிலே நீங்கள் குறிப்பாக சூஃபித்துவ தரிகா சிந்தனை பள்ளியையும் அல்ல தௌஹீத் ஜமாத்தை பற்றி பேசுகின்ற போது நீங்கள் இறுதியில் உங்களுடைய கட்டுரையிலே ஒரு சேலஞ்சஸ் சம்பந்தமாக பேசுகின்றீர்கள். இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கான சேலஞ்சஸ் சம்பந்தமாக பேசுகின்ற போது அதனை சூஃபித்துவ சிந்தனையோடு தொடர்புபடுத்தி பேசுகின்றீர்கள். அதனை பற்றி ஓரளவு குறிப்பிட முடியும். ஏனென்றால் சில போது அந்த வாசிக்கின்ற வாசகர்களுக்கு நீங்கள் கூறிய இந்த கருத்தை சில போது பிழையாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. ஆம். நவீன கால இஸ்லாமிய அமைப்புகளை பொறுத்தவரையில் அல்லது இஸ்லாமிய மறுமலர்ச்சி பணியை செய்வதற்கு தடையாக இருக்கின்ற அம்சங்களை பார்க்கின்ற பொழுது அவற்றை நான் மிகவும் லேசாக தொட்டு காட்டியிருக்கின்றேன் சேலஞ்சஸ் என்று வருகின்ற பொழுது. அதனை பொறுத்தவரையில் இன்று எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் முஸ்லிம் சமூகத்தினுடைய அல்லது இஸ்லாமிய மறுமலர்ச்சி, இலங்கையினுடைய இஸ்லாமிய மறுமலர்ச்சி பணி சீர்திருத்தத்தை வேண்டி நிற்கின்ற ஒரு காலகட்டம். நாங்கள் வாழ்கின்ற சூழலை பொறுத்தவரையில் பல்லின சமூகத்தை கொண்ட பல்லின சமயத்தவர்களை கொண்ட ஒரு நாடு. எனவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற போது அதற்கான ஒரு வாழ்வு ஒழுங்கொன்று காணப்படுகின்றது. எப்போதும் பாரம்பரிய முறையிலே இருந்து கொண்டு அவற்றை அணுக முடியாது. இன்று ஏற்படுகின்ற நவீன சவால்களை முகம் கொடுக்கின்ற நேரத்தில் ஒரு சட்டகத்துக்குள்ளால் மாத்திரம் இருந்து கொண்டு அவற்றை அணுக முடியாது. எனவே வருகின்ற நவீன பிரச்சனைகளை கவனமாக உள்வாங்கிக் கொண்டு எவ்வாறு எமது முஸ்லிம் சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பது பற்றி நாங்கள் சிந்தித்துத்தான் செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்படுகின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களில் எமது கடந்த கால அனுபவங்களை வைத்து பார்க்கின்ற போது சில சவால்களை நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம் என்பது எனது அவதானமாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் தான் அதனை ஒரு பாயிண்டாக நான் அங்கு கொண்டு வந்திருக்கின்றேன். இது சம்பந்தமாக பொதுவாக இஸ்லாமிக் ரிவைவலிசம் இன் ஸ்ரீலங்கா என்று பேசுகின்ற போது நானும் அந்த துறையிலே ஓரளவு ஈடுபாடு கொண்டவன் என்ற வகையிலே என்னுடைய ஒரு அவதானத்தை இங்கே முன்வைக்கலாம் என்று கருதுகின்றேன். பொதுவாக இது பற்றி பேசுகின்ற போது சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் கூட அல்லது ஒரு ஆய்வாளனாக இருந்தாலும் கூட அல்லது குறிப்பாக சோசியல் மீடியாக்களிலே நாங்கள் சில போஸ்டுகளை பார்க்கலாம். சூஃபித்துவ தரீக்காக்கள் தௌஹீத் அமைப்புகளை பற்றி உரையாடுகின்ற போது அதனை ஜெனரலைஸ் பண்ணுகின்ற ஒரு போக்கை காணலாம். ஆனா உண்மையிலே தௌஹீத் ஜமாத் என்ற அந்த அமைப்பை எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளால் பலதரப்பட்ட வித்தியாசமான போக்குகளும் அப்ரோச்களும் அந்த இருப்பதை அவதானிக்கலாம். அதிலே ஒரு வகையான தீவிர நிலையில் இருப்பவர்கள் இருக்கிறார். அதே போன்று மிக நிதானமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். ஓரளவு நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். எனவே அவர்களுக்குள்ளால் பலதரப்பட்ட சிந்தனை போக்கள் இருப்பதையும் அவதானிக்கலாம். அதே போல தரீக்கா என்று வருகின்ற போதும் கூட அவர்களுக்குள்ளாலும் வித்தியாசப்பட்ட துருக்கள் தரீக்காக்கள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே இதனை நான் அவதானிக்கிற இலங்கை முஸ்லிம்களுடைய உரையாடலுக்கு எடுக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து தான். இதனை நாங்கள் குறிப்பாக இந்த 2 அமைப்புகளையும் நாங்கள் ஜெனரலைஸ் பண்ணுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்.
ஒரு தீவிரவாத அமைப்பை எடுத்துக்கொண்டு அதனை மிக நிதானமாக இயங்கக்கூடிய அதே சிந்தனை போக்கு கொண்டு இன்னொரு நிறுவனத்துக்குள்ளால் நாங்கள் அதனை கொண்டு வந்து புகுத்துவது என்பது ஒரு பிழையான அணுகுமுறையாக, ஒரு சயின்டிபிக் இல்லாத அன்சயின்டிபிக்கான அணுகுமுறையாக இருக்கும் என்று கருதலாம். ஷேக் அர்க்கம் அவர்களே, இறுதியாக நீங்கள் மூன்றாவதாக எக்கடமிக் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் என்ற தலைப்பிலே பேசுகின்றீர்கள். இலங்கையிலே இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டு உழைத்த அதன் கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக மദ്രസா என்ற அந்த தலைப்பு, இஸ்லாமிய கல்வி சார்ந்த நிறுவனம், இதனை பற்றி பேசுகின்ற போது நீங்கள் ஜாமியா அலீமியா மீது கூடுதல் கவனம் செலுத்துகின்றீர்கள். உண்மை மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம்தான். ஜாமியா அலீமியா பற்றி இப்போது ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அதை பற்றி பேசுகின்ற போது அதன் இன்டகிரேஷன் ஆஃப் நாலேஜ் அல்ல ஹைபிரிட் சிஸ்டம் என்ற அந்த கல்வி தத்துவத்தை நீங்கள் அடையாளப்படுத்தி பேசுகின்றீர்கள், போக்கஸ் பண்ணி பேசுகின்றீர்கள். ஆனால் இன்னும் சிலர் விமர்சிக்கிறார்கள், சில விமர்சனங்கள் இருக்கின்றன. தற்போது மாணவர்கள் மத்தியில் இஸ்லாமிய கல்வி மீதான கவனம் குறைந்து, இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மீதான கவனம் குறைந்து, ஹியூமன் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் கலைகள் மீதான அவதானமும் கவனமும் ஆர்வமும் கூடி வருவதாக கூறுகிறார். இதன் விளைவு இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷனுடைய மிக முக்கியமான நோக்கமான தப்சீர், ஃபிக்கு, ஹதீஸ், அகீதா, சீரா போன்ற துறைகளில் பாண்டித்யம் பெற்றவர்களை உருவாக்க வேண்டும் என்பது அதனுடைய மெயின் ஒப்ஜெக்டிவ். இந்த ஒப்ஜெக்டிவ்க்கு பதிலாக மாணவர்களுடைய இந்த துறை சார்ந்த தப்சீர், ஃபிக்கு, ஹதீஸ் கலைகளில் ஈடுபடும் மாணவர்களின் விகிதாசாரம், ஆர்வமாக இயங்குகின்ற, வாசிப்பில் ஈடுபடுகின்ற, ஆய்வுகளில் ஈடுபடுகின்ற மாணவர்களின் விகிதாசாரம் நியாயமான அளவு குறைந்து வருவதாக சிலர் விமர்சிக்கின்றனர். இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே சமூக புனரமைப்பில் கல்விக்கூடாக செய்த மிக மாற்றமாக அல்லது புரட்சிகரமான ஒரு மாற்றமாகத்தான் அலிமியாவினுடைய உருவாக்கத்தை நாங்கள் பார்க்கணும். கல்வி மாத்திரம் அல்ல, அனைத்து துறைகளையும் சார்ந்ததாக அதனை எங்களுக்கு நோக்கலாம். குறிப்பாக ஒரு வியக்கத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால், சர்வதேச இஸ்லாமிய உலகில் இந்த இன்டகிரேஷன் ஆஃப் நாலேஜ் அல்லது ஹைபிரிட் சிஸ்டம் அல்லது இஸ்லாமைசேஷன் ஆஃப் நாலேஜ் என்பது பேசு பொருளாக மாறுவதற்கு முன்னரே அல்லது பிரபல்யமாவதற்கு முன்னரே இலங்கையில் இந்த சிந்தனை உருவெடுத்து அதனை செயல்படுத்த எடுத்த முயற்சி என்பது உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இஸ்லாமைசேஷன் ஆஃப் நாலேஜ் என்று பேசி 1976 ஆண்டு நினைக்கின்றேன் மக்கா கான்ஃபரன்ஸுக்கு பிறகு இது பற்றி பேசி IIUமாக இருக்கலாம், IIUA இருக்கலாம், இது போன்ற கல்வி நிறுவனங்கள் எல்லாம் உருவாகி இந்த முயற்சியை செய்கின்ற அதே வேளை அதற்கு முன்னரே இந்த சர்வதேச உலகத்தினோடு இருந்த இஸ்லாமிய உலகத்தோடு இருந்த தொடர்போ என்னவோ தெரியாது, இலங்கையிலே இவ்வாறான ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை குறிப்பிட்ட இந்த கருத்து 1977 அந்த மக்கா கான்ஃபரன்ஸ், இதனை நாங்கள் உஸ்தாத் அரஃபாத் அவருடைய அந்த புத்தகம் சம்பந்தமான எங்களுடைய கலந்துரையாடலில் அவரும் இந்த கருத்தை விளக்கினார். மிகவும் ஒரு ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், சர்வதேச ரீதியாக இந்த கான்ஃபரன்ஸ் நடப்பதற்கு முன்னரே கிட்டத்தட்ட 7-8 வருடங்களுக்கு முன்னராகவே இந்த கருத்து இலங்கையில் பேசப்பட்டு அதனை உருவாக்கி இருக்கிறார்கள். 1973 ஆண்டு ஜாமியா அலிமியா உருவாக்கம் பெறுகிறது. எனவே நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், இவ்வாறு இருந்த இந்த நிறுவனம், கல்வி நிறுவனம், இதற்கு பிறகு இலங்கையிலே பல்வேறு வகையான கல்வி நிறுவனங்கள் தோற்றம் பெறுவதற்கு இந்த அடிப்படையிலான நிறுவனங்கள் தோற்றம் பெற்று சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வரலாற்றை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி, இன்று நவீன உலகிலே அல்லது இப்பொழுது இந்த ஷரியா துறை மீதான கவனம் பொதுவாக சொல்வதாக இருந்தது. நீங்கள் தப்சீர், ஹதீஸ், சீரா என்று சொன்னீர்கள். இதற்கான அல்லது கிராக்கி டிமாண்ட் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் குறைந்து கொண்டு வருகின்றது. அல்லது கற்கின்ற மாணவர்களும் அதிலே தங்களை முழுமையாக கவனம் செலுத்தி படிக்கிறார்கள் இல்லை, அல்லது துறை சார்ந்த முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள் உருவாகுவது இல்லை என்பது இன்று இந்த துறைக்கு முன்வைக்கப்படுகின்ற அல்லது இந்த அம்சத்துக்கு முன்வைக்கப்படுகின்ற நியாயமான விமர்சனமாக இருக்கின்றது. குறிப்பாக நான் பார்க்கின்றேன், இவ்வாறு விமர்சனம் வருவதற்கு இந்த துறையிலே ஆழ்ந்து கற்க வேண்டும், துறை போக கற்க வேண்டும் என்ற மோட்டிவேஷன்
குறிப்பாக இலங்கை முஸ்லிம் சமூகத்திலே குறைவாக காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஏப்ரல் தாக்குதலுக்கு பிறகு அது நியாயமான அளவு பங்களிப்பு செலுத்தியிருக்கிறது என்று உணரத் தோன்றுகின்றது. அதற்கான காரணமாகவோ என்னவோ தெரியாது, மாணவர்கள் குறிப்பாக ஷரியா துறையில இப்போது கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்களும் இந்த துறைகளிலே ஆழ்ந்து படிக்க வேண்டும், தன்னை ஒரு முஃபஸிராக முஹத்திஸாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றவர்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறார்கள் என்பது ஒரு கவலைக்குரியான விடயம். எனவே அந்த இலங்கை மண்ணிலே அதற்கான மோட்டிவேஷன் இல்லாமல் இருப்பது ஒரு காரணமாக காண்கின்றேன். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்ப்பதுதான், இந்த துறை ஒரு கவர்ச்சிகரமான ஒரு துறையாக நாங்கள் மார்க்கெட் பண்ண தவறியிருக்கிறோம் என்று உணர தோன்றுகின்றது ஷரியா துறையை. ஏன் அதனை நான் சொல்வது என்றால், நான் இப்போது மலேசியா சர்வதேச பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கின்றேன். அங்கு இவ்வாறானதொரு விடயத்தை காண்பது அரிதாகவே காணப்படுகின்றது. அதற்கான டிமாண்ட் அங்கே காணப்படுகின்றது. அதற்கேற்ற வகையில அவை மார்க்கெட் பண்ணப்படுகின்றது, சந்தைப்படுத்தப்படுகின்றது. அது இன்னும் ஒரு காரணமாக அத்தகைய சந்தைப்படுத்தல் இன்று இலங்கையிலே போதாமை இருக்கிறது என்று நான் உணர்கின்றேன். அடுத்தது, ஷரியா துறையிலே கற்கின்ற மாணவர்களும் அதனை தனது மிஷனாக எடுத்து செயற்படுத்த வேண்டும் என்ற அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அல்லது அவர்களுடைய அந்த பொறுப்புணர்வு மிகவும் குறைந்திருக்கிறது இன்னும் ஒரு காரணமாக அடையாளப்படுத்தலாம். இவை காரணமாக இத்தகையதொரு விமர்சனம் எழுந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இது சம்பந்தமாக அந்த கல்வி நிறுவனங்கள் கூடுதல் அவதானம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான். ஏனென்றால் ஒரு நிறுவனத்துடைய அந்த ஒப்ஜெக்டிவ் என்பது மிக முக்கியமானது. இந்த நிறுவனம் ஏன் இயங்குகின்றது? இஸ்லாமிக் எஜுகேஷன் சம்பந்தமாக பேசுகின்ற போது ஒப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், குறிப்பாக இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷன், அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த இஸ்லாமிய கலைகள் சார்ந்த ஆளுமைகளை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவதாகத்தான் இருக்கு. இதே உதாரணமாக நான் இங்கே ஒரு சின்ன உதாரணத்தை குறிப்பிடுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னர் இலங்கையிலிருந்து ஒரு சகோதரரோடு கழித்து கொண்டிருக்கின்ற போது ஒரு பெற்றோர் ஒருத்தர், அவருடைய மகன் ஒரு மதரசாவிலே கற்றுக்கொண்டிருக்கின்றார். அவர் கூறின ஒரு விடயம் ஆச்சரியமாக இருக்கு. என்னுடைய மகன் உண்மையிலே ஒரு இஸ்லாமிய அறிஞனாக வர வேண்டும் என்ற பின்னணியில் தான் அந்த மதரசாவுக்குள் போனார். ஜாமியா அலிமியா வந்து வெளியில இருக்கின்ற ஒரு மதரசா. ஆனால் அந்த மதரசா இப்போது எக்ஸ்டர்னல் டிகிரியை ஒஃபர் பண்ணுகின்ற ஒரு மதரசா. அல்லது அந்த அந்த மாணவன் இப்போ அந்த ஆர்வத்தோடு போய் சில நாட்களுக்கு பிறகு அவர் இப்போது டிகிரி செய்ய ஆரம்பிக்கின்றார். அந்த தந்தையுடைய அவதானம். அந்த டிகிரி செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த மாணவனுடைய ஆர்வம் முழுக்க முழுக்க அடுத்த பக்கமாகத்தான் இருக்கிறது தவிர இஸ்லாமிக் ஸ்டடிஸ் சம்பந்தமான ஆர்வம் மிக மெதுவாக குறைந்து இப்போது அறவே இல்லாமல் போய்விட்டது, ஜீரோவாக வந்துவிட்டது. இனி அவர் அந்த ப்ரொஃபஷனில் மாத்திரம்தான் கவனம் செலுத்துகின்றார், அதை பற்றி தான் பேசுகின்றார். அவர் குர்ஆன் வசனங்களையோ ஹதீஸ்களையோ தப்சீர்களையோ முஸ்லிம்களுடைய இருப்பு பற்றியோ எதனையும் பேசுகிறார் இல்லை என்ற அந்த ஒரு மிக இது ஒரு சாதாரண ஒரு பாமரனுடைய அவதானமாக இருந்தாலும் எவ்வாறு ஒரு நீங்கள் இந்த தலைப்போடு உங்களுடைய இந்த தலைப்போடு தொடர்பான ஒரு வீடியோ இஸ்லாமிக் அந்த அவேர்னஸ், இஸ்லாமிக் எஜுகேஷன் அல்ல இஸ்லாமிய கலைகளுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் மெதுவாக குறைந்து 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 வந்து கடைசியில் நான் ஒரு ஜொப்பை எடுக்க வேண்டும், டோட்டலி ஒரு மெட்டீரியலைஸ்ட் ஒரு மென்டாலிட்டிக்கு அந்த மாணவன் வந்து சேருகிறான். ஏன்னா இது அந்த ஒப்ஜெக்டிவ் சார்ந்த ஒரு விடயம், ஒரு கல்வி நிறுவனத்துடைய ஒப்ஜெக்டிவோடு தொடர்புபடுகின்ற ஒரு விடயம். ஏன்னா இது பற்றியும் நாங்கள் நீண்ட உரையாடல் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த துறையிலே பயணிப்பவர்கள் என்ற வகையிலே அல்லது உங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது, ஒரு நிறுவனத்திலே நீங்கள் விரிவுரையாளராக நீண்ட காலம் பயணித்தவர் என்ற வகையிலே இது பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டுரைகளில் ஆய்வு கட்டுரைகளில் உங்களுடைய கட்டுரைகளும் வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது. இந்த நேரத்தை எங்களோடு செலவழித்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஷேக் ஹார்கம் அவர்களுக்கு இந்த கட்டத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த கட்டுரையை வாசித்த போது உங்களுடைய அந்த நீங்க முன்வைக்கின்ற அந்த பிரசன்டேஷன் ஸ்கில் ஒரு மிக அழகானதாக, குறிப்பாக அந்த ஆங்கில மொழி, உங்களுடைய ஆங்கில மொழி ஒரு அழகான ஒரு மொழியை நீங்கள் கையாண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே அனைவரும் இந்த இது சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள், இஸ்லாமிக் ரிவைவலிசம் சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள் ஒரு வாசிக்க வேண்டிய கட்டுரை. அதற்காக உங்களுடைய பங்களிப்பையும் நான் இந்த இடத்திலே பாராட்டுகின்றேன். அல்லாஹு தாலா உங்களுடைய அறிவு பயணத்தில்
பறக்க செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா உங்களுடைய கலாநிதி கற்கையை இலகுபடுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எங்களுக்காக வழங்கியதற்காக நன்றி கூறி ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்க வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.